நண்பர்களே, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மாஷா வாங்கியாச்சு. இது இந்த கலர் மாஷா வாவ், நல்ல வெயிட்டாக இருக்குப்பா ஃபோனு, நல்ல வெயிட்டாக இருக்குது ஃபோனு மாஷா. அன்பு உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? மணி 7:30 நீங்கள் அந்த 7:30 நினைக்கக்கூடாது, மணி 7:30 ஓகேயா. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், உங்களுடைய ரொட்டீன் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்களுக்காகவும் நம்மளுடைய பிற சப்ஸ்கிரைபருடைய விருப்பத்துக்காகவும் தான் இந்த ரொட்டீன் விளாக் போடுறோம். அன்புறவுகளே, இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்று என்னென்னா, காலை சாப்பாடு இன்றைக்கி முதிரை வாங்கிட்டு வந்துட்டார், சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளுடைய நண்பர் ஒரு ஆள் ஐஃபோன் எடுக்கணும் அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம ஜெரீருக்கு போய்கிட்டுருக்கோம். ஐஃபோன் 15 ப்ரோ வாங்குறதுக்கு ஜெரீர் போய்கிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுதான் ஜெரீர் மால், சுல்தான் ஸ்கொயரில் உள்ள ஜெரீர் மாலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, ஐஃபோன் 15 ப்ரோ வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் சுல்தான் மாலு. சுல்தான் மாலு இந்த பெரிய ஒரு சுல்தான் மாலு. இது வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். ஜெரீர் மால் என்ட்ரன்ஸு தான், உள்ளே போகிறோம். இப்போ கேட்டு தரப்பா. செக்யூரிட்டி செக்கு வேறு. இதுதான் ஜரீர் மால், பெரிய மால் இங்கே சுல்தான் சென்டரில் உள்ளது. செக்ஷனாக வச்சுருப்பாங்க தனித்தனியாக. நான் போய் கேட்டோம், ஐஃபோன் ப்ரோ இருக்குது அப்படின்றாங்க. வாங்க காட்டுறோம் அப்படின்றாங்க. இன்ஷால்லா போகிறோம், பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு காட்டுறோம். இதெல்லாம் ஐஃபோன் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஐஃபோனுடைய அக்சசரிஸ் எல்லாமே கீழே, எல்லாமே ஐஃபோனு எல்லாமே 50 பீஸுக்கு மேலே வச்சுருக்காங்க. வாங்க வந்தது இதுதான் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபியோடையது. அது இல்லாமல் எவ்வளோன்னா 5249. இது இல்லாமல் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு 512 ஜிபி. இது எவ்வளோன்னா 6249. இது இல்லாமல் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு டிபி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து 7249. அல்லாஹ் அக்பர், 7249 ரூபாய்க்கு இது என்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம வந்து ஜரீர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ மாஷா அல்லாஹ் எம்புட் ஐட்டம் நம்ம ஐஃபோன் 15 ப்ரோ வாங்குறதுக்கு எவ்வளோ ஐட்டம் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வர்றது. இந்த ஃப்ரீ கொடுக்குற ஐட்டம் மட்டும் எவ்வளோ வரும் வெளியில் வாங்கினா அப்படின்னு கேட்போம். ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஐவா 99 ريال. هذا حامل الكاميرا. ஐவா கேமரா வந்து கேமரா கவர் ஒன்று கொடுக்குறாங்க. حبتين جوا. 2 பீஸ் இருக்கு அவங்களுக்குள்ள. ايوه அதுவும் ஃப்ரீ கொடுக்குறாங்க. هذه شاشة حماية في برايفسي وفي شفاف. மாஷா அல்லாஹ். இது வந்து இது டார்க் கலரா, இந்த லைட் கலரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. هذه ضمانها مدة سنة. إذا انفك الغطاء، إذا أي مشكلة يعني حصلت في الألوان حقتها تيجي تبدلها. மாஷா அல்லாஹ். இதுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்குங்கிறாங்க. எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்குது. كل واحد سنة. 1 வருஷத்துக்கு கேரண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் இது வந்து பேக் கவர் எப்படி இருக்குங்க? பேக் கவர் சூப்பராக إذا இருக்குது. توسع طبعا عليه ضمان. اللون ما عليه ضمان عشان يعني تكون. இதுக்கும் கேரண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை குல்லும் தக்ரீபன் இஸ்திரி பர்ரா சம்சீரா. அதை குல்லும் تقريبا كم فلوس يجي؟ برا؟ ايوه برا. صراحة أنا ما أدري، هو موجود برا؟ لا هنا داخل جرير. هنا جرير؟ هذا 99 ريال. هذا برا 109. هنا 99 ما شاء الله. 100 برا 109. هنا 99. اوكي. هذا ما في منه برا لأنه هذا أوريجينال. اوريجينال ايوه. ايوه برا كله يجي تجاري كذا. ايوه تجاري. أيوة. هذا ما يحصل برا.
هذا 59. هذا 59 طبعا الله. يصل يمكن ايوه 60 61 62. ஓகே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. நம்ம அந்த ஐஃபோன் வந்து 5249 ரியாலுக்கு ஐஃபோன் வாங்குகிறோம். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். ஆனால் அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து ஏறத்தாழ ஒரு 450 500 ரியாலுக்கு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. எங்கே ஜரீரில் மட்டும்தான் அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அது இல்லாமல் இந்த ஜரீர் கேரண்டி தனியாக வச்சுருக்காங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குன்னு ஐஃபோனுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் கேரண்டி வச்சுருக்காங்க. كل كاش مع ضمان شبكة. நோட்டு செக் பண்ணுறேன், கள்ள நோட்டா நல்ல நோட்டா. பேக் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஐஃபோன் வாங்கின பில்லு. ஓகேயா, 5355 ரியாலு. இது இல்லாமல் 1 வருஷத்துக்கு கேரண்டியோடு சேர்த்து 5500 ரியால் மொத்தம் வாங்கியிருக்காங்க. அன்புறவுகளே, ஐஃபோன் 15 ப்ரோ வாங்கியாச்சு. நமக்கு இல்லை நம்மளுடைய நண்பருக்கு. அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, என்னை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறனால அவரை நான் காட்டலை. ஓகேயா, இது வந்து ஃப்ரண்ட்டு கிளாஸ் வச்சுட்டாங்க. இப்போ வந்து பேக் கேமராவுக்கு இது வைக்கிறாங்க. அந்த ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் வந்து கேமராவுக்குள்ளே வைக்கிறாங்க. ஓ மை காட், அதுலேயே வந்துடுதுப்பா. அது ஒட்டிடுச்சு. நான் சும்மா கவர் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அதிலே ஒட்டிக்குதுக்கு அந்த கருப்பாக உள்ளது. இதான் வாங்கின ஃபோனு ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு நம்ம கையிலையும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களே, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மாஷா அல்லாஹ் வாங்கியாச்சு. இது இந்த கலர் முறைக்காதீங்க. இது அவருக்கு பிடிச்ச கலர் தான். பயப்படுறாரு அப்படியே. எப்படி வைக்கிற கலரு மாஷா அல்லாஹ் வேறு லெவலில் இருக்குது ஃபோனு. நமக்கு எப்போ இந்த ஃபோனு வாங்க வாய்ப்பு கிடைக்குது தெரியல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முறைக்கிறார் அவர், கீழே விழுந்துருவா பொண்ணு. நம்ம இப்போ வண்டிக்கிலே வச்சு நம்ம ஐஃபோன் 15 ப்ரோவை பிரிக்க போகிறோம். ஆள் இப்போ வெளியே போயிருக்காப்புல. ஃபோனை எடுக்காதேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை, ஃபோன் எடுத்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மாஷா அல்லாஹ் என்னமோ கொட்டுதே. வாவ், நல்ல வெயிட்டாக இருக்குப்பா ஃபோனு. நல்ல வெயிட்டாக இருக்குது ஃபோனு. மாஷா அல்லாஹ். வந்து அவரே பிரிக்கட்டும். அவர் மூஞ்சியை காட்டக்கூடான்ட்டார். அதனால் அவர் மூஞ்சியை காட்டலை. ஃபோனை தனியாக வச்சுருவோம். வயர் கொடுத்துருக்காங்க. இது அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன். எடுக்கக்கூடான்ட்டார். எடுத்தேன் ஆமாம் அப்படின்னு சண்டை போட்டு எடுத்தேன். ஆனால் ஃபோன் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது ஃபோனு. சரி, எப்படி இருந்துச்சோ அப்படியே உள்ளே வச்சு மூடி வச்சுருவோம். மூடி உள்ளே வைத்து விடுவோம். இந்த ஐஃபோனை பற்றி சொல்லணும்னா, ஜெரீரில் வாங்கிச்சு 5200 சில்லற ரூபா போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் 1 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து இது கேட்டிருந்தார். என்னது, 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கேட்டிருந்தார். அந்த 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து 240 ரூபா 250 ரூபா போட்டிருந்தாங்க. மொத்தம் அவர் கட்டின அமௌண்ட் வந்து 5500 ரூபா கட்டினார். வாங்கியாச்சு. நான் யாருக்கும் தரமாட்டேன், நான் வெளியவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழை 2 பேர் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை என் ஃபோட்டோ தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், பேங்க்கு போயிருக்காரு. இப்போ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த இந்த வீடியோ வந்து இன்றைய நாளுடைய நிகழ்வுகள் நிறையாவாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ லென்த்தாகவும் இருக்கும். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும். அதுக்காக நம்ம வியாழக்கிழமை பிளான் பண்ணி அந்த டெய்லி ரொட்டீன் வீடியோவை நம்ம எடுக்கிறோம். ஓகேயா, அப்படி நம்ம வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பசியில் உட்காந்தோம்.
இன்னைக்கு ஸ்கூல் வேறு இல்லையா, டியூட்டி இருக்குன்னு உட்காந்துதான். சாப்பாடு வந்துச்சு, எல்லோரும் பகிர்ந்து இப்போ கொஞ்சோண்டு இருந்துச்சு, பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மகஷி மகஷியா, அதாவது கத்திரிக்காய் கூட சோறு வைக்கிற சாப்பாடு. இங்கிட்ட வந்து நூடுல்ஸு ஏகே புல்லட் चावल है चावल है। चावल कितना अच्छा कलर है। நூடுல்ஸு ஒரு பக்கெட்டு சாவல் புல்லட்டு சாத்துறாரு. இப்போ நம்ம சாப்பிட ரெடியாக இருக்கோம். வெறும் நூடுல்ஸு ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. வெறும் நூடுல்ஸு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு தக்காளி சாஸ் போட்டு கறி கொத்துக்கறி இருக்குல்ல, கொத்துக்கறி கொஞ்சோண்டு போட்டு அப்படி வேக வச்சு அவிச்சு எடுக்கிறது தான். அதில் ஒன்றும் உயிர் இல்லை, பட் கொஞ்சம் பசி அடங்க, அவ்வளோதான். இப்போ சர்பாதாஸ் சர்பரோஸ் அரிசி கஞ்சியா அது. ஐவா ரோஸுல்லா இது வந்து மிளகாய்க்குள்ளே ஒரு சோறு வச்சுருப்பாங்க. அந்த சோறு சாப்பிட போகிறோம் நம்ம இப்போ. முதல்ல சாப்பிட்ட உரப்பில்லை, ஆனால் இப்போ சாப்பிட்ட ரொம்ப உரப்பாக இருந்துச்சு. இது வந்து இந்த சோறு அந்த மிளகாய்க்குள்ளே வைக்கிற சோறு. இது எப்படின்னா மிளகா, இந்த கூசான்னு ஒரு காய் இருக்கும், அந்த காய்க்குள்ளே இந்த சோறு வைப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்புறவுலே ஸ்கூல் இல்லைன்னா பெரிய தலைவலி என்னென்னா டைமிங் இருக்காது டியூட்டிக்கு. மணி இப்போ 2:46. இந்த நேரத்தில் நம்ம ஸ்கூலில் இருப்போம். ஆனால் நம்மளை வந்து மேடம் வந்து 2:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக இந்த சாப்பாடு வீடியோ பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக முடிக்க போனோம், கரெக்டாக ஃபோன் வச்சிட்டாங்க. டக்குன்னு மேடத்தை ஏற்றிக்கிட்டு மைக் கிளினிக்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். வந்து இறக்கி விட்ருக்கேன். இனி எப்போ வர்றாங்களோ அல்லாஹ் ஆலம். 4:30 மணிக்கு வந்தோம் மேடத்தை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இப்போ மணி 6:45. இன்னும் டியூட்டி ஒன்றும் வரல, ஆனால் ரெடியாக இருக்கணும். எங்களுடைய பொழப்பு எப்படின்னா, இராணுவ வீரர்கள் பாட்டில் எப்படி ரெடியாக இருப்பாங்களோ அது மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. மணி 12 ஆயிடுச்சு இரவு. இந்த கதை எதுக்குன்னா, இது பேர் மாச்சா. இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிடுறாங்க கடை, மயூரான்னு. கடைக்கு போனோம், மாச்சா வாங்கினாங்க. 3 பேருக்கு 3 வாங்கினாங்க பிள்ளைங்களுக்கு. நல்லா இல்லை அப்படின்னோடனே இங்கேருந்து வேறு 35 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய்ட்டு இந்த மாச்சா வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இது எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை குடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாச்சா நல்லாத்தான் இருக்குது, ஏன் பிடிக்கலன்னு தெரியல. கொஞ்சோண்டு சர்க்கரை கூட இருக்கான். நமக்கு சர்க்கரை கூட இருந்தால் தான் பிடிக்கும். இன்னும் டியூட்டி முடியலை, மணி கரெக்டாக 12. இன்றைக்கி நம்ம வந்து சவுதி அரேபியாவில் மக்பரா, அதாவது கபர்ஸ்தானுக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய பரம்பீட்ட நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார், அவர் அடக்கம் செய்வதற்காக வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அவருக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே. நம்ம இன்றைக்கி இங்கே வந்தோம்னா ஒரு ஜனாசா தொழுகைக்காக வந்தோம். பலத்துங்கிற இடத்துக்கு பரங்கிப்பேட்டையை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன்கிற ஒரு இறந்துட்டார். அவரை வந்து ஜனாசா வந்து இங்கே அடக்கம் பண்ணுறாங்க ஃபஜ்ர் முடிச்சுட்டு அப்படின்னு நமக்கு செய்தி வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த ஜனாசா அடக்கத்தில் கலந்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்தி. காரணம் என்னென்னா, ஜித்தா வந்து ஃபஸ்ட்டு கபர்ஸ்தான் ஜியாரத்து இதுதான். ஃபஸ்ட்டு கபர்ஸ்தானில் வந்து ஜனாசா அடக்கத்தில் கலந்துக்கிட்டது இதுதான் முதல் முறை. அதுக்காக இந்த பதிவை நான்
தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா சல்லடக்கத்துக்கு அப்புறம் அவர் பாய்க்கு வந்து பசி வந்துருச்சுட்டார். மணி இன்னும் 6 கூட ஆகலை, அவர் பசி வந்துட்டார். ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சதில்லை, பசி வந்துருச்சுட்டார். அதனால் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு நானும் பாய் கிளம்புறேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய விழாக்கு இதோட முடிஞ்சிடும். ஓகேயா? சில அவருக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாயை ஏதாவது ஒரு பார்த்து பண்ணி விடுங்க.